அமெரிக்கா கனடாவை தொடர்ந்து இப்போ யூகேவும் அவங்களுடைய விசா முறைகளை மாற்றி அமைக்க போறதாகவும் விசாவை அதோட எண்ணிக்கை கம்மி பண்ண போறதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில நாடுகளுக்கு விசா வழங்குறத நிறுத்த போறதாகவும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து வெளிவந்துகிட்டு இருக்கு. இதுல இந்தியா இருக்கா? இந்தியா மாணவர்களும் இல்ல இந்தியாவில இருந்து அங்க யூகேக்கு போகக்கூடியவங்க பாதிக்கப்படுவாங்களா? எந்தெந்த நாடுகள் இதுல இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அமெரிக்காவில என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, கனடாவில விசா தொடர்பான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில தான் இப்போ இங்கிலாந்துலயும் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வர போறதா தகவல்கள்லாம் வெளியாக இருக்கு. நிறைய நாடுகளை சேர்ந்த குடிமக்களுக்கு யூகேவில் அங்க படிக்கிறதுக்காகவும் அங்க வேலை செய்யறதுக்காகவும் அனுமதிகள் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல கடுமையாக்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் அடுத்தடுத்து வெளிவந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பு கிளப்பிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அமெரிக்காவில் நிலவக்கூடிய நிறைய பிரச்சனைகள், டேரிஃப்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய கிரீன் கார்டு விசா இஷ்யூல இருந்து நிறைய பிரச்சனைகள்னால அங்க போகக்கூடிய மக்களா இருக்கட்டும் இல்ல மாணவர்களா இருக்கட்டும் தொழிலாளர்களா இருக்கட்டும் எல்லாருமே மற்ற நாடுகள் அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கு அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில தான் கனடா யூகே அப்படின்றதும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது கனடாவும் விசா தொடர்பான இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ யூகேவும் அவங்க விசாவில இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற போறதாகவும் அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளுடைய குடிமக்கள் இங்க வரதுக்காகவும் அனுமதிகள் மறுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க எழுந்திருக்கு. சோ இதை எதை வச்சு அடிப்படையில எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூகே உடைய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பா நிறைய விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்பா ஒரு அனலைஸ் பண்றதுக்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லயுமே யூகே இறங்கி இருக்காங்க. முதல்ல யூகே உடைய உள்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அதாவது யூகேல யாரு அதிகமா இருக்காங்க, பார்வையாளர்களா அதிக நாள் தங்கி இருக்கவங்க இல்ல விசால அதுக்கப்புறமா புகலிடம் கேட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. சோ இது எல்லாத்தையுமே பார்வையிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஏன் திடீர்னு யூகே இப்போ விசால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டுட்டு வரதையும் ஒரு சில நாடுகள் அனுமதிக்கிறதுக்கு தடைபடலாம் அப்படின்ற விஷயம் எதனால வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ யூகேல விசா வாங்கிட்டு அதை தவறா பயன்படுத்துற ஒரு விஷயம் அதிகரிச்சிருக்கிறதாகவும் விசா வாங்கி அந்த முறையை தவறா பயன்படுத்தக்கூடியவங்க மீது கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு வேலையில தான் இப்போ யூகே இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விசா மட்டும் வாங்கிட்டு படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ விசா வாங்கிட்டு அங்கிருந்தே அப்படியே அவங்க புகலிடம் கேட்கிறாங்க. சோ அதுக்கடுத்த ஒரு சிட்டிசன் ஆகிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சியில இறங்குறாங்க. சோ இதெல்லாம் யார் யாரு பண்றாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க. சோ இது தொடர்பான நடவடிக்கையில ஈடுபடுறதுக்காகவும் இந்த உள்துறை அலுவலகம் அப்படின்றது திட்டமிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. அதாவது ஒரு வேலை விசாவிலையோ இல்ல மாணவர் விசாவிலையோ இங்கிலாந்துக்கு அங்க அவங்களுடைய விசா வரம்பை தாண்டி அங்கேயே இருந்து இல்ல அங்கிருந்து எங்களுக்கு புகலிடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து இந்த மாதிரி யூகேல இருக்கணும் அப்படின்ற அந்த காலகட்டத்தை அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்குறாங்க. சோ ஒரு விசா முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கால வரையறை முடியுதுன்ற போது அவங்க கிளம்பி போறது கிடையாது. சோ அடுத்து எப்படி எல்லாம் அங்க இருக்கலாம் அப்படின்ற முயற்சியில தான் எல்லாமே ஈடுபடுறாங்க. ஒரு சட்டப்பூர்வமா உள்ள அவங்க புகலிடம் கேட்கறதுக்காக இல்ல அங்கேயே தஞ்சம் அடைகிறதுக்கான அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. சோ இது தவறா பயன்படுத்தப்படுது. சோ எந்தெந்த நாட்டினர்லாம் இதை அதிகமா பயன்படுத்துறாங்க, எதனால இப்படி ஆகுது அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இப்போ இறங்கியிருக்காங்க. சோ அதுல ஒரு சில நாடுகளையும் பட்டியலிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது யார் யார் சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான், இலங்கை, நைஜீரியா போன்ற இந்த நாடுகள் மேல கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்கிறதாகவும் அதாவது இந்த நாட்டுடைய குடிமக்கள் மேல யார் யார் யூகேல இருக்காங்களோ அவங்க மேல ஒரு கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. சோ இந்த நாட்டினர் சேர்ந்தவங்க எல்லாமே அதிகமா புகலிடம் கோர்றதாகவும் ஒரு சில புள்ளி விவரங்கள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம இப்ப புகலிடம் கோர்றவங்க இல்ல விசால இருந்து அடுத்த கட்ட இதுக்கு போகணுன்றவங்க விண்ணப்பம் பண்ணுவாங்க இல்லையா? சோ ஒரு அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட அவங்க மேல்முறையீடு செய்யறாங்க. சோ அடுத்தடுத்து மேல்முறையீடு செஞ்சு எப்படிலாம் இங்க இருக்கலாம் அப்படின்றதுதான் பாக்குறாங்க. சோ முழுக்க முழுக்க தவறான ஒரு எண்ணத்துல இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி இங்கிலாந்துல எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. சோ இந்த விஷயம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றத ஒரு கருத்துல கொண்டுதான் இந்த ஒரு விசா தொடர்பான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. சோ இது தொடர்பா ஒரு கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறதாகவும் இது வந்து இப்போ ஒரு இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கிறதாகவும் இது இன்னும் கூடிய சீக்கிரம் இதோடைய இறுதி முடிவுகள்லாம் வெளிவந்து அந்த நாட்டு யார் யாரோ அப்படின்றத பார்த்து அவங்களுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க அப்படின்றத வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அப்ப இப்போதான் இறுதி கட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்குன்னும் போது அப்ப முன்னாடி சொன்ன அந்த பாகிஸ்தானா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், நைஜீரியா இதெல்லாம் எப்படி ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2023-24 நிலவரப்படி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2024 1,08,000 பேர் வந்து புகலிடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. 1979 முதலா இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரலும் இந்த ஒரு எண்ணிக்கை அப்படின்றதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி இந்த எண்ணிக்கை அப்படின்றது அதிகமா கிடையாது அப்படின்றதுமே வந்து இங்க முக்கியமா பார்க்கப்படுது. சோ இந்த அளவுக்கு வந்து அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போதுதான் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க 10,542 பேர் வந்து இதுல விண்ணப்பிச்சிருக்கிறதாகவும் அடுத்த இலங்கை, நைஜீரியா போன்றவங்க எல்லாமே 2,800 2,900 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியேஷன்ல இவங்க வந்து அப்ளிகேஷன் எல்லாமே அங்க இங்கிலாந்துல ஒரு புகலிடம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. சோ இதன் அடிப்படையில தான் இவங்க தான் அதிகமா அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்க தான் அவங்களுடைய விசாவை தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போதைக்கு வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்தியர்களுக்கு வந்து ஏதாவது இருக்குமா, இந்தியர்கள் ஏதாவது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 2023 2024 புள்ளி விவரங்களையும் எடுக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேல இருக்கு. அதுல பெரும்பாலும் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மாணவர்களாதான் இருக்காங்க அப்படின்றதையுமே வந்து அந்த புள்ளி விவரங்கள் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம சீனா அப்படின்னு பார்க்கும்போது 1 லட்சம் மாணவர்கள் வரலும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்திய மாணவர்கள் அதிகமா இருந்தாலுமே புகலிடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கிறதுல இந்திய மாணவர்களோ இல்ல இந்தியர்களோ யாரும் கிடையாதுன்றதை தாண்டி அவங்க பெரும்பான்மையா இல்ல, கொஞ்சமா தான் இருக்காங்க அப்படின்றதும் வந்து இங்க பார்க்கப்படுது. சோ இதனால இந்திய மாணவர்களுக்கும் அங்க இந்தியாவில இருக்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுமா அப்படின்றதுக்கு வந்து இங்க வந்து முழுசா வந்து பிரச்சனை ஏற்படாது அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. சோ அவங்க ஃபைல் பண்ணக்கூடிய லிஸ்ட்ல இந்தியா கிடையாதா அப்படின்றதுமே வந்து அவங்க கணக்கெடுப்புல முடிச்சு அவங்க லாஸ்டா எடுத்துட்டு வர விஷயத்துலதான் தெரியும். ஆனா இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் வச்சு பார்த்து இந்தியாவுக்கும் அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இல்ல இனிமே இந்தியாவுக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுலயுமே வந்துட்டு அவ்வளோ இதா வந்து ஒண்ணும் கிடையாது. சோ ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு அவ்வளவா இருக்காது அப்படின்றதும் இங்க வந்து பார்க்கப்படுது. ஆனா ஓவராலா வந்து நாங்க விசா இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்னு பாத்துட்டாங்க அப்படின்னா அதுல நம்ம வந்து பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த வகையில இங்கிலாந்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலை மாணவர்களுக்கான விசா அப்படின்னு பார்க்கும்போது 2023 இருந்ததை விட கடந்த ஆண்டு 2024 விசாவுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அப்ப இனி வரும் நாட்கள்ல இந்த ஒரு அடுத்தடுத்த ஒரு நடவடிக்கையில விசா எண்ணிக்கை குறையுது அப்படின்ற பட்சத்துல அந்த வகையில வேணா நம்ம இந்தியாவும் அங்க போகக்கூடிய மாணவர்களா தொழிலாளர்களா எல்லாரும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.